நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதால சிலரோட அருமை நமக்கு தெரியாமலே போயிடுதுல. அப்படி தாங்க இந்த கீரையும். சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம்னு போய் டோர் ஓப்பன் பண்ணுனா அழகாக மயில் கிராஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு ஓடிடுச்சு. கீரை சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு அடிக்கடி சாப்பாட்டில் ஆட் பண்ணிடுவேன். வீட்டை சுற்றி இதுவாக விளைஞ்சு கிடக்கிறதால இந்த கீரையை யூஸ் பண்ணாமலே விட்டுட்டேன். இந்த கீரையோட பேர் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த கீரையை பற்றி நல்லா சொல்லுவாங்க. அது அவ்வளோ நல்லது, அடிக்கடி சேர்த்துக்கோ, இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு இன்றைக்கி தான் அதுக்கான நான் கட் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த கீரையில் பெரிய வேலைலாம் எதுவும் இல்லை, ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இது கூட நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. பாசிப்பருப்பு போட்டு அந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். கீரை உண்மையிலே நல்லா இருந்தது. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கீரையும் அடிக்கடி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு.